ஹைடா பன்னீஸ் தான் குக்கி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஒரு ஜேயோட ஒன் ஷாட் தாண்டா. ஸோ இது ஒரு பர்த்டே ஸ்பெஷல். வேறு யாருக்குள்ள நம்ம ஜேஹோப்புக்கு தான். ஸோ ஹாப்பி பர்த்டேடா அண்ணா, நீ லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும். எனக்கு இது தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பட் எனக்கு தெரியல, எனக்கு இது ரெக்கார்ட் பண்ண சொல்லவே என் கண்ணில் தண்ணி வருது. பட் ஐ டோன்ட் நோ, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறதுனாலே என்னவோ எனக்கு அடிக்கடி ரொம்ப மாதிரி இருக்குது, தெரியல. ஹாப்பி பர்த்டே அண்ணா. இந்த பர்த்டே, ஸோ இந்த நைட் அண்ட் நெக்ஸ்ட் டுமாரோ அண்ட் இதுக்கப்புறம் வரப்போகிற இயர் உனக்கு ஹாப்பியாக இருக்கணும்னு நான் என் காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஆனால் எனக்கு தெரியல, ரொம்ப அழுக வருது. என்னால் ஏதோ ஓப்பனாக பேச முடியலடா அண்ணா. பட் நீ ஸ்டே சேஃபாக, ஹெல்த்தியாக அண்ட் நல்லா சாப்பிட்டு அண்ட் ஓவராக ட்ரிங்க் பண்ணாமல் நீ உன் ஹெல்த்தை பார்த்துக்கோ. அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே அண்ட் பார்ட்டியா. ஓகே, ஸோ ஓகேடா அண்ணா, நம்ம இந்த டேவை நீ ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணணும் நான் காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ரொம்ப ஒரு மாதிரி வாய் திக்குதுங்க. ஸோ ஓகே வாடா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ தமிழைனரை பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு சிஸ்டர் பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பேன். பிகாஸ் எனக்கு ஜேஹோப்பை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் சிஸ்டரை பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பேன். ஸோ ஓகே, ரொம்ப ஓவராக பேசிட்டேன் போல இருக்குது. ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகும்போது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஓகே. ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ எடுத்தோடனே காமிச்சா ஒரு பொண்ணு அப்படின்ட்டு அழுதுகிட்டே வருது. அப்போது அங்காளக்கு ஒரு பர்சன் தான் இல்லை மோ, ஏ தங்கப்புள்ள என்னடியாச்சு ஒரு புள்ள தேம்பி அழுதுட்டுருக்கு. ஸோ எஸ், அந்த பர்சனோட தங்கச்சிடாது. ஸோ அவங்க ரொம்ப தேம்பி அழுகுறாங்க. அப்போது அங்கால இருக்க பர்சனும் ஏய் என்னாச்சுமா, தங்கம் அண்ணா பாரு, என்னாச்சுடி தங்கம், யார் சாமி, யார் என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு ஒரு பேபியை எவ்வளோக்கு எவ்வளோ பேம்பர் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பேம்பர் பண்ணிகிட்ருக்காங்க அந்த பர்சன். ஸோ அங்காளுக்கு அந்த பொண்ணும் அண்ணா என் கிளாஸ் பையன் என்ன அடிச்சிட்டான்ட்டு அழுகுது அந்த பிள்ளை. அப்போது அங்காளுக்க பர்சன் எது அடிச்சிட்டானா, அவன் அடிக்கிறவரை நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த? அண்ணன் என்ன சொல்லியிருக்கேன், யாராவது அடித்தா திருப்பி ஒன்று வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நீ அடி வாங்கிட்டு வந்து வந்துட்டு ஏன்ட்டே அழுதுட்டுருக்க, ஒப்பாரி மயிறு வைக்கிறியா அப்படின்ட்டு அவரு கூட சேர்ந்து கொஞ்சம் கத்துறாரு. ஏன்னா அடிச்சிட்டாங்கன்னா அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவரே அடிச்சிருக்க மாட்டார் அவன் தங்கச்சியை. அப்படியே பொத்தி பிரின்சஸ் மாதிரி வளர்க்கும் போது ஸோ இப்படி திடீர்னு ஒருத்தன் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் தங்கச்சி அழுதுட்டு வர்றது அவரால் ஏற்றுக்கவே முடியல. நீ எப்படி அழுதுட்டு வர, திரும்பி அடிச்சுட்டுலாம் வந்திருக்கணும், நீ அடிச்சுட்டு அழுதுட்டு வந்திருந்தா கூட என் மனசு ஆறி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விரக்தியில் ஒரு கோம பேச அந்த எதிர்த்தாப்புல இருக்க பிள்ளையும் நீ திட்டுற அண்ணா மோசம் அப்படின்ட்டு அது புள்ள மறுபடியும் அழுதுட்டு மேலே ஓடிடுது. ஸோ இதை பார்க்குறாங்க இருக்க பர்சனு பிரின்சஸ் அப்படின்ட்டு பின்னாடியே போகிறாங்க. பிரின்சஸ் இங்கே பாரு தங்கம், அண்ணா பாரு, அண்ணாவோட லிட்டில் பிரின்சஸ் தானே நீ, அண்ணாவோட செல்ல பிரின்சஸ் தானே நீ அப்படின்னு சொல்ல பேக்ரவுண்டில் நாய்ஸ் எதாவது கேட்டால் மன்னிச்சுங்கடா, எங்கள் திருநாயி ரொம்ப குலைச்சிட்ருக்கு, என்றைக்கு ஒரு நாள் போட்டு தள்ள போகிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு நாள் சாவு என் கையில் தான். ஓகேடா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகேவா, அப்படி இவர் பேசிக்கிட்டே இருக்காரு. அந்த புள்ள அப்படியே அழுதுகிட்டே இருக்குது. அப்புறம் அந்த பர்சன் கேட்குறாங்க, சரி யார் அடித்தா, எதுக்கு அடித்தாங்க, சரி நீ எதுக்கு அடி வாங்கிட்டு இப்படி வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்க. ஸோ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மட்டும் பாட்டு வந்துடலாம். ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணியிருப்பானாக்கா, ஸோ அந்த பொண்ணு பேர் வந்து சாய். ஓகேவாடா. ஸோ சாய் என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா, கிளாஸில் உட்காந்துட்டு அவங்க பாட்டுக்கு தான் உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்போது ஒரு செட் ஆஃப் கேங்கு, ஸோ அதை சொல்லுவாங்களே ஒஸ்ட் ஆஃப் கேங் அப்படின்ற மாதிரி அதாவது நல்ல விஷயத்தை தவிர்த்து எல்லா விஷயமும் இந்த பசங்களுக்கு தெரியுன்ற மாதிரி ஒரு கேங் இருக்குல்ல. அஃப்கோர்ஸ் எல்லா ஸ்கூல்லேயும் இப்படி ஒரு கேங் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில பேர் வந்து
சாய்கிட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. ஸோ அப்போது அதில் லீடர்னு ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து டக்குன்னு என்ன பண்ணுறான், சாயை டப்புன்னு மண்டையில் அடிச்சிடுறான். அடிக்கவும் அப்படி அடிச்சிருக்க கூடாது, அவ்வளோ வலிச்சிருக்காது. அடித்த ஃபோர்ஸுக்கு அவங்க போய் பெஞ்சில் இடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு லேசாக அதை குத்தி அது மாதிரி லேசாக அப்படி பிளட் வந்துட்டுருக்கும் அடித்த வேகத்துக்கு. ஸோ அதோட என்ன பண்ணிட்டுருப்பாங்கன்னா, ஸோ அது ஆஃப்டர்நூன் டைம் தான். அப்படியே கிளாஸை விட்டுட்டு அழுதுகிட்டே வந்துட்டுருப்பாங்க. யார்கிட்டையும் இன்ஃபார்ம்லாம் கூட பண்ணாமல் அப்படியே அழுதுகிட்டே வந்துட்டுருப்பாங்க. ஸோ இதை வந்து இப்போது அந்த பர்சன் கிட்ட சொல்ல அவ்வளோதான். அந்த பர்சனுக்கு சரியான கோவம். எவ்வளோ தைரியம் தான் என் தங்கச்சி மேலே கை வச்சிருப்பான், அவன் அப்படின்னு சொல்ல. ஸோ சாயும் அவன் பேர் வந்து சூபின் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், சரியான கோவம். ஸோ அந்த பர்சனை அங்கால அப்படியே எழுந்து போகிறாங்க. போயிட்டு ஸோ அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே சாயையும் கூப்பிட்டுட்டு அப்படியே வந்து டேரெக்டாக ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க. எஸ், நீங்கள் வந்து ஸ்கூல் படிச்சுட்ருக்கீங்கடா, 12th ஸ்டாண்டர்ட். ஸோ நீங்கள் ஸ்கூல் படிச்சுட்ருக்கீங்க. அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு அவ்வளோ ஒரு கோல்டான வாய்ஸ், யார் என் தங்கச்சி அடித்தது அப்படின்னு சொல்ல, அங்கே இருக்கவங்கள ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்ன சார், யார் என் தங்கச்சி மேலே கையா வச்சதுன்னு கேட்டேன். சார், ஒரு வாட்டி தான் சொல்லுவேன், மறக்காலாம் சொல்ல மாட்டேன். யார் என் தங்கச்சி மேலே கையா வச்சது, யாரா அது, சூபின் எழுந்துருடா அப்படின்னு சொல்ல. ஸோ அந்த பையன் அப்படியே அப்படியே மரண பீதியில் உட்காந்துருக்கான். அச்சோ, தெரியாமல் கை வச்சிட்டோமே அப்படின்னு சொல்ல. பக்கத்தில் இருக்க பையன், டேய் மச்சான், அவ போய் அவங்க அண்ணனை கூப்பிட்டு வந்துட்டாடா அப்படின்னு சொல்ல. இவன், டேய் சும்மாறா, அவன் என்ன தாண்டா கூப்பிட்றான், கம்முன்னுடுறா அப்படின்னு சொல்ல. அப்போது உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா. ஸோ அவன் என்ன பண்ணிடுறா, ஹயாங், சொல்ல லில்லி, ஹயாங் அந்த பையன்தான் அப்படின்னு சொல்ல. கூப்பிட்டா எந்திரிக்க முடியாது, அவ்வளோ திமிரு மயிறு உனக்கு, அவ்வளோ திமிரு மயிறு. என் தங்கச்சி மேலே கையா வச்சு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்படி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். எப்பட்றா கையை வைக்கலாம், அங்கே பாடுற ரத்தம் வருதுடா, அவள் தள்ளந்து ரத்தம் வருதுடான்ட்டு ஓங்கி ஒரு அடி அடிக்க, அவ்வளோதான். அந்த பையன் ஸ்பாட்லேயே மயக்க போட்டு விழுந்துடுறான். ஸோ தள்ள செம்மையாக ப்ளீட் ஆகுது. அவ்வளோதான். அப்படியே அங்கே இருக்க பார்க்குறவங்கெல்லாம், சார் சார் என்ன பண்ணுறீங்க, சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல. புட்டுங்கிறேன் இல்லை, எனக்கு புரியல. ஒருத்தன் அடித்து இப்படி இப்படி இங்கே பாடுறா, என் தங்கச்சி தள்ளப்படுற ரத்தத்தை. இல்லை எனக்கு மனசு ஆறலையே அப்படின்ட்டு யார் இப்போ என் தங்கச்சியை புள்ளி பண்ணிங்களோ அவங்கெல்லாம் இப்போ எதிர்க்க வர்றீங்க. ஆனால் நானாக கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கோ, புளிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்ல. அப்போ லில்லி என்ன பண்ணுறா, ரெட்டியாக இருக்கா, ஏந்திரலாம் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா லில்லி வந்து சாயோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் நல்ல பாண்ட் இருக்குது உங்கள் 2 பேருக்குள்ளே. ஸோ அதனால் எந்திரங்கள்லாம் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது. ஏன்னா உங்களை வந்து எப்போவுமே புள்ளி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இது நல்லாவே லில்லிக்கு தெரியும். அது லில்லிக்கு மட்டும் இல்லை, அந்த ஸ்கூலில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே புள்ளி பண்ணுவாங்க. பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு பெரிய கம்பெனியோட சிஓவோட சிஸ்டர். ஸோ அதனால் நம்பர் 1 கம்பெனி சிஓவோட சிஸ்டர்ன்றதுனால உங்களை வந்து ரொம்ப புள்ளி பண்ணுவாங்க. எல்லோரும் ரொம்ப ஒரு மாதிரி டம்ப் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க. ஈவன் இன்னொருக்கும் உங்கள் அண்ணா கிட்ட நீங்கள் சொன்னது கூட கிடையாது, இந்த மாதிரினா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு சொன்னது கிடையாது. பட் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து இவ்வளோ ஹாஷாக அவங்ககிட்ட நடந்திருக்க மாட்டாங்க. எப்போவுமே வந்து புள்ளி பண்ணுவாங்க, ரேகிங் பண்ணுவாங்க, சும்மா அப்படியே ஹேரை மெஸ்ஸி பண்ணுவாங்க, அவ்வளோதான். உங்கள் திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. நீங்கள் அதை வந்து ரிட்டன் உங்கள் அண்ணாட்ட சொல்லி வாங்கிப்பீங்க, இல்லைனா வந்து அதே எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுப்பீங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தையோட சொல்லியிருக்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் உங்களை அடிக்கவும், அந்த பையன் சும்மா தட்டை தான் செஞ்சுருப்பான். நீங்கள் வந்து மாதிரி இருந்ததால் அவன் தட்டின வேகத்துக்கு அப்படியே போய் இதில் பெஞ்சில் இடிச்சுக்கிட்டு உங்கள் நெத்தியிலேருந்து பிளட் வந்துட்டுருக்கும். ஸோ இதனால் நீங்கள் வந்து இந்த பெயினை தாங்க முடியாமல் தான் நீங்கள் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து அண்ணா இல்லை அப்படின்னு நினச்சி தான் வந்திருப்பீங்க. பட் வந்ததும் அண்ணா பார்த்தோன்னே ரொம்ப அழுக வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு. ஏன்னா அந்த பர்சன் வந்து இன்றைக்கி வந்து லீவ், அதாவது ஆஃப்டர்நூன் மேலே ஒர்க்கு போவேன்னா வீட்டிலேருந்தே ஒர்க்கை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருப்பார். பார்த்ததும் உங்களுக்கு செம்மையாக அழுக வந்துட்டுருக்கும். நீங்கள் அழுதுகிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த பர்சன் வந்து ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க. ஸோ ஓகேவாடா. ஸோ இப்படி இருக்க சொல்ல
லில்லிலாம் அப்படி ரெட்டியாக இருக்கா போட்டு குத்துடலான்ட்டு. பட் அவங்களே என்ன பண்ணுறாங்க, எழுந்து வந்துடுறாங்க. ஒரு 2 கேர்ள்ஸும் ஒரு 3 பாய்ஸும் வித்தின் சூபினோட சாரிடா வாய் ரொம்ப குளருது. சூபினோட அப்படியே வந்து நின்றுட்டுருப்பாங்க. ஸோ அப்படியே நின்று சாரிண்ணா சாரிண்ணா சாரி சாய் சாரி 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 அப்படின்ட்டு சாரி சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ அங்கே ப்ரொஃபஸர் கூட சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார், ஜாங் சார் ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு சொல்ல விடணும். இப்படி பண்ணவனா நான் விடணுன்றேன். உங்களெல்லாம் பொண்ணுங்க தானடி நீங்கள்லாம்? பொண்ணுங்க தானே? எப்படி இன்னொரு பொண்ணை வச்சு செய்யறதுக்குலாம் மனசு வருது? இப்போ நான் அவங்கள வச்சு செய்யட்டா அப்படின்ட்டு கேட்க சாரி சார் சாரி அப்படின்ட்டு சாய் சாரி 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 அப்படின்ட்டு அந்த பர்சனோட சிஸ்டர்கிட்டேயும் சாரி 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 சாரின்ட்டு இருக்காங்க. ஸோ அந்த பர்சனோட சிஸ்டரும் சாயும் அண்ணா அண்ணா வேணாண்ணா விட்டுருண்ணா ப்ளீஸ், எனக்கு கஷ்டமாக இருக்குண்ணா, வேணாம் நம்ம போகலாம், எனக்கு இங்கே படிக்க இஷ்டம் இல்லை, போகலாம்ண்ணா அண்ணா போகலாம் அப்படின்ட்டு சொல்ல. ஸோ அங்காளக்க பர்சனும் அல்லாத பிரின்சஸ் அப்படின்னு சொல்ல அல்ல போகலாம், இங்கேருந்து போகலாம், எனக்கு வேணாம், எனக்கு இங்கே வேணாம் அப்படின்ட்டு அந்த பர்சன் சாய் ரொம்ப அழுகிறாங்க. ஸோ லில்லியும் அண்ணா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கண்ணா, அவள் வந்து அவளை எவ்வளோ புள்ளி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறா. அவ்வளோதான் இங்கெல்லாம் அந்த பர்சனுக்கு சரியான காண்டு, இவ்வளோ வச்சு பண்ணியிருக்கீங்களா என் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சரியான காண்டு. அந்த காண்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே இருக்கிற ஒரு கேர்ள் அவரை ஹேரை பிடிச்சி ஒத்தான் நீ தானே என் தங்கச்சியை வச்சு செஞ்சது அப்படின்னு சொல்ல லில்லியும் அந்த பொண்ணு பண்ண எல்லாத்தையும் சொல்கிறா. அப்படியே அங்கே இருக்க பர்சனுக்கு செம்மையாக கோவம் வருது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே செவ்விலே ஒன்று வைக்கிறாங்க. அவ்வளோதான் அந்த பொண்ணு வாயிலேருந்து பிளட் வந்துடுது. பிரின்சஸ் வாப்போலா அப்படின்ட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் வந்து லில்லி தான் பின்னாடி பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரா, சாயோட திங்ஸ் எல்லாம். அப்போது சாயை பார்த்து சாய் போறியா, நான் தனியாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டிஆரி ஐஸோட பார்க்க. அப்போது அங்கே பர்சன் ஏன் நீ மட்டும் என்னத்துக்கு இருக்க, இப்போ அவள் போயிட்டானா, என் சிஸ்டர் போயிட்டானாக்கா நீ தான் அவங்களுக்கு பகலக்காய், ஏன்னா போட்டு கொடுத்தது எல்லாம் நீ தானே, நீ இந்த இயர் முடிகிற வரையும் ஒன்று வச்சு செய்வாங்க, ஸோ அதனால் வா நீ என் கூட வந்துரு அப்படின்னு சொல்ல. ஸோ அந்த பொண்ணு வந்து லில்லி வந்து இது வந்து ஓகே இதுதான் கரெக்டு அப்படின்ற மாதிரி அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. ஸோ அப்படியே 2 பேருக்கும் ஒட்டுக்காவே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி ஸோ அங்கேருந்து, அதாவது இவங்க வந்து சியோலில் இருந்திருப்பாங்க. ஸோ சியோல்லேருந்து இப்போது பூசான் வராங்க. ஸோ சாயோட திங்ஸையும் தென் அந்த பர்சனோட திங்ஸையும் லில்லியோட திங்ஸ் எல்லாத்தையும் வந்து அங்கேருந்து, அதாவது சோல்லேருந்து அப்படியே ஷிஃப்ட் பண்ணுறாங்க பூசானுக்கு. ஸோ அப்படியே அவங்களோட நியூ வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அது ரொம்ப பெருசாக இருக்குது. அதாவது இந்த விஐபி ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்டில் தான், அதுவும் ரொம்ப லக்ஸுரியான வீடு, ரொம்ப அழகாக பெரிய பிரம்மாண்டமான பேலஸ் மாதிரி இருக்குது அந்த வீடு பக்கம். ஸோ அந்த வீட்டில் தான் இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 3 மெம்பர்ஸ் அண்ட் மெய்ட்ஸ், அவ்வளோதான், வேறு யாருமே இல்லை அந்த வீட்டில். ஸோ அங்கேருந்து இங்கால வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருப்பாங்க அந்த பர்சனும் அந்த பர்சனோட சிஸ்டரும், ஸோ அவங்களோட ஃப்ரெண்டும். ஸோ 3 பேருமே ஒட்டுக்காவே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டுருப்பாங்க. ஸோ இப்போது அந்த பர்சனோட சிஸ்டர் சாய் தான் ஹோபியா 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 அப்படின்ட்டு கத்திக்கிட்டே வரா. எஸ்டா அது நம்ம ஜெஹோப் தான். ஸோ ஐயோ நம்ம இப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஹோபியா 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 அப்படின்னு சொல்ல. அப்போது லில்லி எதுக்கடி ஹயாங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, நான் ஷாப்பிங் போகணும், என்னோடய அமௌண்ட்டில் என்னோடய க்ரெடிட்டில் அமௌண்ட் இல்லை என்னோடய கார்டில் அமௌண்ட்டு காலி, அதனால கொஞ்சம் காசு வேணும். ஹோபியா ஹோபியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக அப்படியே போகிறா. சாரிடா எனக்கு இந்த மாதிரி குழந்த வயசுலாம் வராது, அது மாதிரி த்ரோட் வந்து பிகான த்ரோட்டுன்றதுனால எனக்கு வந்து இந்த குழந்த வயசு வராது, பட் நான் என்னோடய பெஸ்ட்டை ட்ரை பண்ணுறேன், ஓகேவாடா? ஓகே ஸ்டேட்டா ஸ்டோரிக்குள்ளே போகலாம்.
ஸோ அப்படியே போயிட்டு கூப்பிட்டுக்கிட்டே போகிறா. அப்போ அங்காலேருந்து ஜேஹோப் தான், ஆ சொல்ல பிரின்சஸ். ஓவியா கொஞ்சம் காசு கூட, அண்ணா கொஞ்சம் காசு கொடு அப்படின்னு சொல்ல. கொஞ்சம் காசு வேணுமா? எவ்வளோ காசு வேணும்? ஆ, ஒரு ஒரு 15 ஆர் 20 ஆர் 30,000. ஓ, இதுதான் கொஞ்சம் காசு இல்லை அப்படின்னு கேட்க, ஈ ஆமாம் அப்படின்ட்டு ரொம்ப க்யூட்டாக ஸ்மைல் பண்ணேன். நம்ம ஜேஹோப் அப்படியே அந்த ஸ்மைல்லே ஃப்ளாட் ஆகிட்டு, ஸோ என் லிட்டில் பிரின்சஸ், என் தங்க குட்டி அப்படின்ட்டு ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணிவிட்டு, என் செல்லம் ஓகே அண்ணா அவனுக்கு வந்து ஒரு 50,000 வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறேன் ஓகேவா அப்படின்னு சொல்ல, ஓகே லில்லி ஷாப்பிங் போகலாமா அப்படின்னு சொல்ல. ஸோ லில்லியும் போகலாமே அப்படின்ட்டு ஸோ ரெண்டும் ஒட்டுக்கா ஷாப்பிங் கிளம்புதுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஜேஹோப்பு சின்ன ஸ்மைலோடவே அவரோட ஒர்க் பார்க்க போயிடுறாரு. ஸோ இப்படியே தான்டா சாய்க்கும் லில்லிக்கும் லைஃப் ரொட்டீன் போகுது. அண்ட் இங்கால ஜேஹோப்புக்கும் இப்படி தான் டெய்லி அவங்க சிஸ்டரை கேர் பண்ணி பார்த்துக்கிறதுலேயே அவருக்கு டைம் போகுது. தென் அப்படியே அவர் ஆஃபீஸ் வந்தாக்கா, ஸோ ஆஃபீஸ் வரும்போதே ஒரு மாதிரி அந்த ஆஃபீஸ் ரொம்ப பரபரன்ட்டு இருக்குது. பிகாஸ் ஜேஹோப் வராரு அப்படின்னாக்கா அந்த ஆஃபீஸ் ரொம்ப பரபரப்பாக இருக்கும். பிகாஸ் ஜங் கம்பெனியோட சிஓ ஸோ ஜங்கோசக், ஸோ நம்ம ஜேஹோப்டா அவர் வரும்போது ஒரு மாதிரி கோல்டான டோன், அவர் பின்னாடியே வைபாக வரும். ஸோ அந்த ஒரு ஃபுட் ஸ்டெப் அண்ட் அந்த டோன், தென் அவரோட அந்த வாக்கிங் ஸ்டைல் எல்லாருமே ஒரு மாதிரி பயத்திலே உள்ளாக்கும். ஸோ அப்படி தான்டா ஜங்கோசக் அப்படியே வந்துட்டுருக்காரு. ஸோ நம்ம ஜேஹோப் வந்துகிட்டே இருக்காரு. அப்போது ஒரு பர்சன் சார் 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 அப்படின்னு சொல்ல, என்ன சார் இன்னைக்கு நியூ கிளைண்ட்ஸை பார்க்கணும் அண்ட் அதே மாதிரி ஒர்க்ஸ்க்கு வந்து நிறைய ஆள் எடுக்கணும்னு சொல்லியிருந்தீங்களே சார். ஸோ அதனால் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் தான் வந்து அவங்களெல்லாம் வந்து இது பண்ணணும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கேபினில் வந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்ல, ஓகே ஸோ எனக்கு ஆர்டர் போடணுன்னு அவசியம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். தென் இன்டர்வியூக்கு ரெடி ஆனவங்களாம் கேபினுக்கு வர சொல்லுங்கள். ஸோ ஒரு ஆளாக வர சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஓகே சார் அப்படின்ட்டு அங்கே ஒரு பொண்ணு தான் தப்பிச்சா பிடிச்சுன்ட்டு ஓடிடுறான் அந்த பொண்ணு அங்கேருந்து. ஸோ நம்ம ஜேஹோப் அப்படியே அவனோட கேபின் போகிறான். ஸோ அப்படியே போயிட்டு அவனோட ஒர்க் பார்த்துட்டு இருக்கும்போது ஸோ இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது. ஒருத்தராக வராங்க. ஸோ யாரையுமே ஜேஹோப்க்கு பிடிக்கல. ஒரு கேள்வியே கேட்குறான், ஆனால் எல்லாம் கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணுறாங்க. பட் அவனுக்கு ஏதோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் வரீங்க. ஸோ நீங்கள் வரும்போதே ஒரு ப்ளசன்ஸ் ஆஃப் ஸ்மைல் உங்களுக்குள்ளே இருக்குது. நீங்கள் வந்து கரெக்டாக உங்களை கூப்பிட்றாங்க. யான் ஒயன் தானே நீங்கள்? ஆமாம் எஸ் நான் தான் ஒயன். ஓகே ஃபைன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் மனசில் தைரியத்தெல்லாம் வர வச்சுட்டு அப்படி போகிறீங்க. ஸோ அப்படி போக சொல்ல என்ன ஆகுதுன்னா, நீங்கள் போயிட்டு சார் மே ஐ கமன்? எஸ் கமன், உள்ளே வாங்க சார். ஓகே சார் அப்படின்ட்டு அப்படியே நீங்களும் உள்ளே போயிட்டு அங்கே நின்றுட்டுருக்கீங்க. சார் உட்காரலாமா அப்படின்னு கேட்க, உட்காரலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி டீப் பிரீத் எடுத்துகிட்டு, இவ்வளோ நான் அதே மாதிரி தான் இருக்க போகிறா அப்படின்ட்டு உங்கள் ஃபேஸை கூட பார்க்கல. ஸோ அப்படியே கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் உங்களை இன்டர்வியூ பண்ணிக்கோங்க அப்படின்றான். ஸோ அப்போ நீங்கள், என் பேர் வயன் அண்ட் நான் இந்த டிபார்ட்மெண்ட் பிடிச்சிருக்கேன். ஸோ நான் வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கேன் அண்ட் நான் ஃபாரினில் படித்த பொண்ணு. தென் இதோட சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் காட்டுறீங்க. ஸோ நான் ஒரு கோல்டு மெடலிஸ்ட் அப்படின்லாம் சொல்லிட்டு காட்டுறீங்க. ஸோ ஓகே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். அவனுக்கு இந்த கோல்டு மெடலிஸ்ட் அதெல்லாம் முக்கியம் இல்லை, அவனுக்கு லாயலாக இருக்கணும், தென் ஒர்க்கில் கரெக்டாக இருக்கணும். ஸோ அதுதான் அவனுக்கு முக்கியம். ஸோ அதை அவன் பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் 2-3 கொஷின்ஸ்லாம் கேட்குறான் அவன் கம்பெனி ரிலேட்டடாக. ஸோ அப்படி கேட்க சொல்ல, சரி ஓகே உனக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சாஃப்ட்வேர் ஹார்ட்வேரை பற்றி சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க சொல்ல, ஸோ நீங்களும் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேரை பற்றி சொல்கிறீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, நல்லா ப்ரீஃபாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ஸோ இது அவனுக்கு பிடிச்சிருக்கு. அவன் அமைதியாக கேட்டுக்கிட்டே இருக்கான் உட்காந்து. ஓ ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கான்.
ஸோ நீங்கள் அப்படியே ஒன்று ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஒரு டிவைஸ்க்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துட்ருக்கீங்க. சரி ஓகே, இப்போது உன்னை நம்பி வந்து நான் ஒரு ப்ராஜெக்ட் தரேன். ஸோ அந்த ப்ராஜெக்டை நீ வந்து எத்தனை வீக்குள்ளே முடித்து எனக்கு சப்மிட் பண்ணுவேன். நான் வந்து 1 மந்த்துக்குள்ளே வேணும்னு சொல்கிறேன். ஸோ அப்போ நீ எத்தனை அந்த 1 மந்த்துக்குள்ளேயே எவ்வளோ சீக்கிரம் முடியும்னு நினைப்ப அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் சார் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்றும் சும்மா இல்லை சார், பட் அது வந்து நம்மளோட ஈஸி கனெக்டிவிட்டியில் முடிக்கணும். அண்ட் இதை பற்றி ரொம்ப எலகண்ட்டாக நல்லா தெரிஞ்ச ஒரு பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு 3 வீக்ஸ்க்குள்ளேயே முடிச்சிடலாம் சார். ஆனால் அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுற பர்சனாக இருக்கணும். அந்த ப்ராஜெக்ட்காக ரொம்ப வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கணும். கண்டிப்பாக வந்து ஒரு 3 வீக்குள்ளே முடிச்சிடலாம் சார் அப்படின்னு சொல்ல, அதாவது சின்ன ப்ராஜெக்டாக இருந்தால் 3 வீக்குள்ளே முடிச்சிடலாம். பட் பெரிய ப்ராஜெக்டாக இருந்தால் கண்டிப்பாக 2 மந்த்ஸ் கிட்ட எடுக்கும் சார். பிகாஸ் நம்ம ப்ராஜெக்ட் எவ்வளோ நம்ம வந்து இப்போ நீங்கள் வந்து 3 மந்த் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக 2 மந்த்ஸாவது எடுக்கும். பிகாஸ் அது அந்த ப்ராஜெக்டோட வேல்யூ பொறுத்து இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, ஓகே ஃபைன், சரி ஓகே. இப்போ லாஸ்ட்டாக ஒரே ஒரு கேள்வி. நீ வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரே பொண்ணா இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. என்ன கேள்விடாது அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. நீ வந்து உன் வீட்டுக்கு ஒரே பொண்ணா அப்படின்னு கேட்க, ஆமாம் சார், ஏன்? ஓகே, இப்போது உனக்கு ஒரு சிஸ்டர் இருந்தா நீ எப்படி பார்த்துப்ப? நல்லா பார்த்துப்பேன் சார். பிகாஸ் ஒரு சிஸ்டர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அதோட அந்த ஃபீலே தனி. பிகாஸ் நம்மளோட சீக்ரெட்ஸை ஷேர் பண்ணிக்கலாம் அண்ட் ஃபைட் பண்ணலாம். எவ்வளோ தான் நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டாலும் பட் வெளியே எங்களை நாங்கள் விட்டு தர மாட்டோம். ஸோ அந்த ஒரு பாண்ட் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொல்ல, இப்போது ஜேஹோப்போட சிஸ்டரும் அப்படி தானே இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவனுக்கு இந்த ஆன்சர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவன் அத்தை ஒரு ரீசனுக்காகவே ஓயே சரி நீங்கள் போங்க, நான் உங்களுக்கு வந்து கால் பண்ணி சொல்கிறோம், கம்பெனிலேருந்து கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல, ஸோ நீங்களும் வந்து ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு பட் அப்படின்ட்டு உங்களை ஒரு செகண்டு, மிஸ் வயன் சொல்லுங்கள் சார், பட் எனக்கு நீங்கள் கொடுத்த அந்த லாஸ்ட் ஆன்சர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. தென் அந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் பற்றி பேசும்போதும் ரொம்ப அழகாக ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. பட் குட், இதுதான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வந்து இதுதான் பேசிக்காக எனக்கு வேணும்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ ஓகே ஃபைன், ஓகே நீங்கள் போங்கலாம். ஓகே, அண்ட் ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு ஒரு வேளை ஜாப் கிடைச்சா சூன் மீட் பண்ணலாம். நான் என்னோடய செல்ஃபை இன்ட்ரடியூஸ் பண்ணல. ஐம் ஜங் ஹோசக். ஸோ ஜங் குரூப் ஆஃப் கம்பெனியோட சிஇஓ அண்ட் ஐம் ஜேஹோப். ஓகே, ஸோ உனக்கு ஒரு கன்ஃபியூஸ் இருக்கலாம், நான் ஏன் இப்போ சிஸ்டரை பற்றி கேட்டேன் அப்படின்ட்டு. பிகாஸ் ஐ ஹாவ் அ ஒன் சிஸ்டர். ஸோ எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். நான் எல்லார்ட்டையும் இந்த கேள்வி கேட்டேன். கடைசியாக எல்லோரும் ஒரு மாதிரி ஸோ சிஸ்டர்லாம் ஒரு மாதிரி தொல்லை சார் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் குட், நல்ல பதில் உங்கள்கிட்டருந்து வந்திருக்கு. ஸோ ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப்பும் உங்களை அப்படியே அனுப்பிடுறான். ஸோ நீங்கள் என்னடா பேசுகிறான் இவன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பெக்கன்னு பார்த்துட்டு சரி ஓகே ஃபைன் அப்படின்ட்டு நீங்களும் விட்டுறீங்க. நம்மளுக்கு வேலை கிடச்சா சந்தோஷம் அப்படின்ட்டு, இருந்தாலும் ஓகே நல்லா பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே யோசிச்சுட்டு இது திங்க் பண்ணிகிட்டே போயிடுறீங்க. ஸோ இங்கால ஜேஹோப்பும் ஒர்க்கை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தால் ஒரே சண்டை. இங்கே லில்லியும் சாயும் சண்டை போட்டுட்ருக்காங்க. இல்லை எனக்கு புரியல. மறுபடியும் சாய அழுக ஆரம்பிக்கிறான். அப்படியே ரொம்ப தேம்பி அப்போது லில்லி ஏய் நடிக்காதடி என்னோட டாயை கிழிச்சது நீ தான், கடைசியில் அப்படியே அழுது உங்கள் அண்ணன் முன்னாடி சீன் போடுறியா அப்படின்ட்டு அடிக்க போக, அப்போது சாய் அண்ணா வரட்டும்டி இருடி, உன்னை அப்படியே உரிச்சு உப்பு கட்டை போட சொல்கிறேன். அவன் ஒரு இம்சை நீ ஒரு இம்சை மறுபடியும் அழுகிறீங்க. அழுகிறா சாய். அப்போது கரெக்டாக ஜேஹோப் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் அழுது ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறா. அப்போது
லைக் என்ன ஆகுதுன்னா, லில்லி ஒரு பக்கம் கண்ணெல்லாம் தண்ணியோட மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கா. அப்போ ஜெயோப் தான், அப்பா வேலையில் சாவடிக்கிறானா, வீட்டில் வந்து சாவடிக்கிறாங்க, நான் தான் பண்ணுறேன், நான் செத்துடுறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பேசிட்டு வரேன். எனக்கு ஒன்று பார்த்தா பயமாக இருக்கு லில்லிட்டு. சாய் மறுபடியும் லில்லிட்டு ஓடி போக, சாயும் ஆமாம் எனக்கு ஓபி அங்கே பார்த்தா பயமாக இருக்கு அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு பக்கம் அழுகிறா. அப்போ ஓபி இல்லை ஆமாம் கடைசியில் என்னை கிறுக்கனாக்கிருங்க, என்ன கடைசியில் என்ன மென்டல் ஆக்கிருங்க, மென்டலாகி என் மண்டையில் ஒரு பூவை சொருகி அப்படியே உட்கார வச்சுருங்க எங்கேயாவது, ஆளையும் மண்டையும் மூஞ்சிங்களை பாரு ரெண்டுத்துக்கும் அப்படின்ட்டு. என்ன பிரின்சஸ் என்ன பிரின்சஸ் செல்லம் என்னம்மா ஆச்சு? என்ன லில்லி பண்ண என் தங்கச்சியா? ஹயாம் என்னெல்லாம் கேட்காதீங்க, உங்கள் தங்கச்சி என்ன பண்ண தெரியுமா அப்படின்ட்டு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் சொல்கிறா. அதாவது சாயும் லில்லியும் கடைக்கு போயிருப்பாங்க. ஸோ அப்போ என்ன இருக்குன்னாக்கா, அங்கே இருக்கிற திங்ஸை பார்த்துட்டு சாய் ரொம்ப ஆசையாக எடுத்திருப்பாங்க. பட் அது வந்து ஒரு எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிட்ருக்கும். ஸோ இது தெரியாமல் சாய் எடுத்து அது வந்து லிப் பாம் தான், ஸோ யூஸ் பண்ணி பார்க்கலான்ட்டு யூஸ் பண்ணலான்னு போகும்போது அது லில்லி பிடிங்கிட்டு இது வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு இதெல்லாம் போடாத அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டுறாங்க. அதை காட்டியுமே இல்லை நான் போடுவேன் அப்படின்ட்டு சாய் ரொம்ப அடம் பிடிக்கிறதுனால லில்லி வந்து ஒரு டென்ஷனில் என்ன பண்ணிடுறாங்க, அங்கே ஒரு தலையில் ஒரு தட்டு தட்டி வா போகலான்னு பிடிச்சி இழுத்து வந்துட்டுருப்பாங்க. ஸோ இது ஒரு சின்ன விஷயந்தான், இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு இப்போ 2 பேரும் வீட்டில் வந்து மாதிரியே சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ இதை கேட்ட ஜெயஹோப் தான், இல்லை கட்சியில் எனக்கு கிறுக்கனாக்கிட்டீங்கள, அவனாவோ சொத்து போன மாதிரி சொந்தம் போன மாதிரி உயிரே போன மாதிரி உட்காந்து அழுதுட்டுருக்கா, நீனாவோ ஏதோ இடியே முழுகுன மாதிரி உட்காந்துருக்க, எனக்கு புரியல. நீ ஒரு பக்கம் இடியே முழுகுன மாதிரி உட்காந்துருக்க, ஒரு அப்படி இருக்கா. சரி ஒன்றும் இல்லை, இப்போ என்ன உனக்கு லிப்ஸ்டிக் வேணும் அவ்வளோதானே, அண்ணா உனக்கு லிப்ஸ்டிக் அது என்ன பிராண்டுன்னு சொல்லு, அண்ணா உங்களுக்கு மொத்தம் வாங்கி தரேன் என்ன அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான் இங்கே சாய்க்கு அவ்வளோ ஹாப்பி ஆகிடுச்சு. ஓகே 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 அப்படின்ட்டு அவள் அந்த பிராண்டோட நேம் சொல்கிறா. சொன்னதும் அவள் தான் ஜெயஹோப்பு ஒரு பர்சனுக்கு கால் பண்ணுறான், அந்த பிராண்டோட கம்பெனிக்கே கால் பண்ணுறான். ஸோ அந்த கால் பண்ணி ஹலோ சொல்லுங்கள் சார், இங்கே பாருங்கள் என் சிஸ்டருக்கு வந்து உங்கள் ப்ராண்டில் லிப் பாம் வேணுமா, ஸோ லிப் பாம் லிப்ஸ்டிக் உங்கள் ப்ராண்டில் என்னென்ன மேக்கப் ஐட்டம் இருக்கோ எனக்கு எல்லாம் வேணும், வித்தின் 2 ஹவர்ஸ்க்குள்ளே இங்கே இருக்கணும். ஸோ எவ்வளோ மணி ஆனாலும் பரவாயில்ல, ஐ வில் பே ஓகே அப்படின்னு சொல்ல. ஸோ இதை கேட்குற லில்லிக்கு நல்ல அண்ணன் நல்ல தங்கச்சி அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு உங்கள் ஆட்டத்தில் என்ன சேர்க்காதீங்கப்பா அப்படின்ட்டு போயிடுறா. ஸோ சாயும் பாடி அப்படின்ட்டு அவ பாட்டுக்கு ஜாலியாக ஜாலி ஜாலி அப்படின்ட்டு அப்படியே அவங்க அண்ணனை சுற்றி ஐ மீன் அவங்க என்ன தான் இப்போ 12th படிக்கிறாங்கனாலும் அவங்க அண்ணாக்கு எப்போவுமே குழந்தை அப்படின்றதுனால ஸோ மாதிரி சுற்றி வந்துட்டு விளாண்டுட்ருக்காங்க சாய். ஸோ இதெல்லாம் பார்க்குற ஜெயோவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ வித்தின் 2 ஹவர்ஸில் அந்த பிராண்ட்லேருந்து அந்த லிப் பாம் என்னென்ன மேக்கப் ஐட்டம்ஸ் இருக்கோ இது எல்லாமே வந்துருச்சு ஜெயோப்போட வீட்டுக்கு. ஸோ அவ்வளோதான் அப்படியே சாய் செம்ம ஹாப்பியாகி வானத்துக்கு பூமிக்கு குதிச்சுட்டு ஒரு மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கால இதை பார்க்குற ஜெயோப்க்கு தான் தங்கச்சியோட சிரிப்பு தான் அவனோட ஃபுல் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி. ஸோ அதை பார்க்க அவனுக்கு வந்து அவனை எவ்வளோ பெயின் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அது வந்து வெளியே அது ஒரு செகண்டில் அவனோட பெயினையும் மொத்தமாக மறைச்சிரும் அப்படின்ற மாதிரி தான் சாயோட ஸ்மைல் அவனுக்கு. ஓகேவாடா. ஸோ அப்படி பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்படி பார்த்துக்கிற ஒரு பர்சன் தான் ஜெயஹோப்பு சாயை. ஸோ சாய்க்கு உலகமே வந்து ஜெயஹோப் மட்டும்தான், ஜெயஹோப்புக்கும் உலகம்னா சாய் மட்டும்தான். பட் ஜெயஹோப்போட ஒரு டார்க்னஸை சாய்கிட்ட எப்பவுமே காட்டவே மாட்டாங்க. பிகாஸ் இது லில்லிக்கு நல்லா தெரியும். லில்லி வந்து ஜெயஹோப்போட டார்க்னஸை நிறைய வாட்டி பார்த்துருக்காங்க. பிகாஸ் ஒரே வீட்டில் இருக்கிறதுனால நிறைய வாட்டி கோவம் வரும். அந்த கோவத்தை யார்கிட்ட காட்டுறதுன்னு தெரியாமல் அவங்க மிஸ் செவுத்தில் பஞ்ச் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து லில்லி நிறைய வாட்டி பார்த்துருப்பாங்க. ஸோ லில்லிக்கு மட்டும் தான் தெரியும் இவங்களோட டார்க்னஸ் என்ன அப்படின்ட்டு. பட் சாஃப்ட்னஸ் ஃபுல்லாகவுமே ஜெயஹோப் வந்து சாய்கிட்ட மட்டும்தான் காட்டுவார். மித்த எல்லாருக்கிட்டையும் ரூடாக தான் நடந்துப்பார். அவங்க எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கிட்டையுமே ரூடாக தான் நடந்துப்பார், அவங்க ரிலேஷன்ஸ் யாராக இருந்தாலுமே. பட் சாய்கிட்ட மட்டும் ரொம்ப சாஃப்ட், அப்படியே ஆப்போசிட்டாக நடந்துப்பார் சாய்கிட்ட மட்டும். ஸோ இவங்களோட பாண்ட் இப்படி தான்டா ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக ஒரு அண்ணன் தங்கச்சி பாண்ட். ஸோ இப்படி தான்டா டேஸே போயிட்டுருக்கு. ஸோ
ஒரு ஃபைன் டே உங்களுக்கு கால் வருது. ஸோ அந்த காலில் ஹலோ ஹலோ சொல்லுங்கள், ஒயனா? ஆமாம் ஒயன் தான். கங்க்ராச்சுலேஷன் மேம், ஜங் இண்டஸ்ட்ரியில் வந்து உங்களை வந்து எம்ப்ளாயாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து நாளையிலேருந்து ஒர்க் வந்துடலாம். ஸோ நீங்கள் என்ன ஜாபுக்கு வர போகிறீங்கன்றதை நாளைக்கு உங்களுக்கு சொல்லுவோம். ஸோ கரெக்டாக 9 o'clockலாம் நீங்கள் வந்து வந்துடணும் மேம் அப்படின்னு சொல்ல, ஓகே மேம், தேங்க்யூ மேம் அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான். உங்களுக்குலாம் ஒரே குஷி, நீங்களாம் செம்ம ஜாலியாக இருக்கீங்க, அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு. ஸோ நீங்கள் பாட்டு போயிட்டு அப்படியே நல்லா ட்ரிங்க் பண்ணிவிட்டு வீட்டிலே வந்து வச்சுருப்பீங்க. ஸோ பியர் பாட்டில்லாம் அதை எடுத்து நல்லா குடிச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு செம்மையாக ஃபன் பண்ணிவிட்டு உங்கள் டேடிக்கிட்டலாம் சொல்கிறீங்க, டேட் ஒர்க் கிடச்சிச்சு டேட், எனக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஜங் கம்பெனியில் எனக்கு ஒர்க் கிடச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் அப்பாவும் சூப்பர்மா சூப்பர், இதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, என் பொண்ணு ஜங் கம்பெனியில் வேலை செய்ய போகிறா, எவ்வளோ பெருமை எனக்கு, எவ்வளோ பெருமை, தேங்க்யூ மை லிட்டில் பிரின்சஸ் அப்படின்ட்டு அவங்க அப்பா வந்து உங்களோட சீக்ஸில் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஆமாம்மா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே சரின்னு எழுந்து ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டு அண்ட் பிளாக் பேண்ட்டு, அந்த ஒயிட் கலர் ஷர்ட்டை அப்படியே இன் பண்ணி அழகாக ஒரு மேலே ஒரு கோட் மாதிரி வியர் பண்ணிவிட்டு ரொம்ப அழகாக வரீங்க, ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு. ஸோ ரொம்ப லைட் மேக்கப் தான். ஸோ ரொம்ப அழகாக வரீங்க. அப்படியே அந்த ஆஃபீஸ்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே அங்கே இருக்க பாய்ஸ் சில பேர்லாம் அப்படியே உங்களை தான் அப்படியே அடித்து பார்க்குறாங்க, ஏன்னா அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. ஸோ அப்போ தான் ஒரு குட்டி, அதாவது ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு உங்களை இடிச்சிட்டு போகிறா. ஸோ நீங்கள் ஏய் இடியட், கண்ணெங்கால வச்சுருக்க அப்படின்னு சொல்ல, அப்போது அந்த பொண்ணு திரும்பி எது இடியட்டா, கண்ணு நான் எங்கால வச்சுருக்கேனா, நீ எங்கால வச்சுருக்க உன் கண்ணை, பின்னாடியா முன்னாடியா அப்படின்ட்டு அந்த பொண்ணு கோரஸாக ரைமிங்காக பேசிட்டு போகுது. அப்போது நீங்கள் பைத்தியம்டா, என்னை இடிச்சிட்டு அது பேசிட்டு போகுது பாரு, ஆள் மூஞ்சு அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு வரீங்க. ஸோ அப்போது அங்கே இருக்க ரிசப்ஷனில் இருக்கவங்க ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸ் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது கரெக்டாக ஒரு ஃபுட் ஸ்டெப் சவுண்ட் கேட்குது. அவ்வளோதான், எல்லோரும் சடுன்ட்டு எழுந்து நின்றுடுறாங்க. ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லோரும் எழுந்து நின்றுடுறாங்க. நீங்களும் ஒரு நிமிஷம் பார்க்குறீங்க, ஏன்னா எல்லோரும் நின்றுட்டாங்கன்ட்டு. அப்போது அங்கால ஒரு பர்சன் மட்டும் காலு மேலே காலை போட்டு எனக்கு என்ன, யான் வந்தால் எனக்கு என்னன்ற மாதிரி உட்காந்துருக்காங்க. ஸோ அப்போது அந்த பர்சன் அப்படியே உள்ளே வராங்க. ஸோ அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேஹோப் தான்டா. அப்படியே வராரு, அவ்வளோ ரூட்னஸ் அந்த ஃபேஸில், முறைக்கிறார் எல்லோரும் பார்த்து. அப்படியே நின்றுட்டுருக்க உங்களையும் பார்த்து தான் சேர்ந்தாப்புலேயே முறைக்கிறாரு. காரணம் மேலே முறைச்சிட்டு ஒரு அந்த ஃபேஸில் ஒரு செம்மையான ஒரு ரூட்னஸ் தெரியுது. அப்படியே ஒரு மாதிரி அரகண்ட்டான அந்த ஃபேஸ். அவரோட வாக்கிங் ஸ்டைல் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப க்ரீப்பியான வாக்கிங் ஸ்டைல். ஸோ அதை பார்க்க சொல்லவே எல்லாருக்கும் அப்படியே நட்டுங்குது கை கால்லாம், அப்படி ஒரு வாக்கிங் ஸ்டைல். அவரோட ஃபுட் ஸ்டெப்பு அப்படியே எல்லாரையும் அப்படியே அலற வைக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குடா. ஆனால் அங்கால ஒரு புள்ள நல்லா கையை கால் மேலே காலை போட்டு அப்படியே சோவாக உட்காந்துருக்கு. அப்போது அப்படியே இதையும் பார்க்குற, அங்கே இருக்கவங்களுக்கு இது பழசு, பட் உங்களுக்கு இது புதுசு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, ஏன்னா எல்லோரும் நின்றுட்டுருக்கோம், இந்த புள்ள மட்டும் சின்ன பொண்ணு மாதிரி உட்காந்துருக்கா. ஒருவேளை இந்த பொண்ணு யாரோட பொண்ணு, இங்கே என்ன பண்ணுது, ஸ்கூல் படிக்காமல் ஸ்கூல் ட்ரெஸ்லேயே இருக்குது அப்படின்ற மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, யாரா அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி. அப்போது அவங்களால அந்த பர்சனும் ஓய் பிரின்சஸ், சொல்ல ஹோபியா, எது ஹோபியாவா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க, எது பிரின்சஸா அப்படின்ற மாதிரி. இன்னும் அப்படியே கண்ணு முல்ல பிதிக்கும், அப்படியே விழுந்துற போல இருக்கு உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு தெரியாது ஹோபிக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே இப்போ பேந்த முழிச்சு பார்த்துட்ருக்கீங்க, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி. அப்போது அந்த பர்சனும் நம்ம போகலாமா உள்ள, போகலாம், ஏன் லில்லி வர வேணான்னு சொன்னேன், நான் மட்டும் வந்துட்டேன், அப்போ அவன் மட்டும் தனியாக ஸ்கூல் போயிருக்கா, நீ மோசம் ஹோபியா அப்படின்ட்டு பின்னாடியே போகிறா. அப்போது ஜேஹோப் தான், ஹே பிரின்சஸ் சாரிம்மா, பாரு இங்கே பாரு, பாவம் இல்லை
ஹோபி பாவம் இல்லை உன் ஹோபியா தானே சாரிம்மா அப்படின்னு சொல்ல நான் கோச்சிக்கிட்டேன் போடா பொசுக்கிட்ட பையா அப்படின்ட்டு ஓடிடுறா சாய். இதை பார்த்து கேட்டது ஏய் என்ன சொன்ன அப்படின்ட்டு அவர் ஓடி வராரு. அப்படி இதெல்லாம் ஷாக்காக இருக்குது. அப்படி பேன்னு பார்த்துட்ருக்கீங்க. டேய் ஒரு 5 நிமிஷம் அப்படியே நவோ அப்படி வந்தியாடா வர்றப்பா இப்போ என்னடா பச்சைப்புள்ள கூட சேர்ந்து பச்சைப்புள்ள மாதிரி ஆகிட்ட அப்படின்ட்டு பார்த்துட்ருக்க சொல்ல. அப்போது அங்கே இருக்கிற எல்லோரும் இது ஒரு மாதிரி பார்க்குறாங்க தான். பட் அவங்களுக்கு தெரியும்ல ஹோபி அப்படின்ட்டு. அதனால் அவங்க வந்து பெருசாலாம் எடுத்துக்கலாம். அவங்க அது ஓகே அப்படின்ற மாதிரி தான் அமைதியாக தான் இருக்காங்க. பட் உங்களுக்கு தான் இது புதுசாக இருக்குது. ஸோ ஓகேடா நான் அதோட இதை கட் பண்ணிக்கிறேன். தென் இதுவே நான் ரொம்ப லென்த்தாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே நெக்ஸ்ட் பார்ட் சூன் அப்லோட் பண்ணுறேன். சூனில் நாளைக்கே அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது ஒரு 2 ஷார்ட் மாதிரி முடிச்சிடலாம்டா. ஓகேவா? லவ் யூ மிஸ். ஸோ லவ் யூ பன்னிஸ். சராங்கே பாய். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டேடா அண்ணா. ஸோ பாத்தியா இது வந்து கண்டிப்பாக என் ஜங்குக்கி சொல்லியிருப்பார். பட் திஸ் டைம் நானும் சொல்கிறேன் பாத்தியா. ஓகே லவ் யூ பாய். அண்ட் லவ் யூ பாய் ஆல். உங்களோட சப்போர்ட்ஸ் எப்படி கொடுங்கடா எனக்கு. அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். தென் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை எப்படியே கொடுங்கடா எனக்கு. நான் என்னோடய பெஸ்ட்டை வந்து கண்டிப்பாக தரேன். ஓகேவாடா?